ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆடி முதல் வார வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை. நேற்று தேர்ஸ்டே அன்றைக்கி எல்லா க்ளீனிங்கும், பூஜா க்ளீனிங்லாம் முடிஞ்சுது, பூஜா ப்ரொசஸ் க்ளீனிங்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கி சாமி காலையிலே நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்றலாம். துர்க்கைக்கு 10-12 ராவு காலத்தில் சாமி கும்பிடலாம். ஆடி பிறந்தாச்சு இல்லையா? அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம் ஃபுல்லாக தினமும் ஒரு அம்மன் கோயிலையும் விசேஷம் ரொம்ப இதுவாக இருக்கும். ஆடி மாதம் ஆரம்பித்தாலே அப்பத்துலேருந்து அந்த வருஷம் ஃபுல்லாக, அதாவது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை வரைக்கும் மார்கழி ஆண்டாளுக்கு சொல்லுவாங்க. ஸோ மார்கழி, தை, அப்படியே வரிசையாக ஒரு மாதமும் ஒரு கடவுளுக்கு விசேஷம் வந்துக்கிட்டே இருக்கும். நாமும் அந்த ஆடி மாதமே நம்ம எல்லாமே ரெடியாக வேண்டியது தான். அம்மன்லேருந்து ஆவணி மாதம் விநாயகர், அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி, வரலட்சுமி நோன்பு, இப்படி தீபாவளி அப்படின்னு பெருமாள் இப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்த மாதமாக அவங்கவுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதத்துலேருந்து நம்ம எல்லா சாமிக்கும் வழிபட ஆரம்பிக்க போகிறோம். சரி, ஒரு மாதத்துக்கான கடவுளை நம்ம வழிபட போகிறோம். வாங்க, இந்த மாதத்துக்கு அம்மன் வழிபாடு இருக்குது. நம்ம ஆடி மாதத்தில் நம்ம தாயை நம்ம வணங்க போகிறோம். இது ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமைன்றதுனால அம்மனுக்கு, துர்க்கை அம்மாவுக்கு வழிபாடு பண்ணணும். வாரம் இனிமேல் துர்க்கை அம்மாவுக்கு வழிபடலான்னு இருக்கேன். அம்மாவுக்கு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு பானகம் வச்சுருந்து சாமி கும்பிட்ருக்கேன். சாயந்தரம் கோயிலுக்கு போகணும். முதல் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சாயந்தரமே பொங்கல் வச்சுட்டு கோயிலில் போய் பொங்கல் வச்சிடலாம். ஏன்னா வருஷம் நம்ம எப்படி இருந்தாலும் அம்மன் கோயிலில் பொங்கல் வைப்போம் இல்லையா? எல்லாருமே பண்ணுவோம். ஏதோ ஒரு அம்மன் கோயிலில் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏதோ ஒரு அம்மன் கோயிலுன்றதை விட நம்ம பக்கத்தில் எந்த அம்மன் நமக்கு காவல் தெய்வமாக இருக்காங்களோ அந்த அம்மனுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். நிறைய பேர் ஒரு கோயிலையும் இந்த ஒரு வெள்ளிக்கிழமையும் பண்ணுவாங்க. நாங்கள் வருஷம் எங்கள் தெரு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் தான் நாங்கள் வருஷம் கோயில் பொங்கலிட்டு வழிபடுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் கோயிலுக்கு முதல் வெள்ளிக்கிழமை நம்ம தவற விடக்கூடாது. இந்த முதல் வெள்ளிக்கிழமையும் முடிச்சிடலான்னுட்டு காலையில் பூஜை வேலையை முடிச்சிட்டோன்னா சாயந்தரம் கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறதுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. நம்ம திருப்தியாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக சாமி கும்பிடலாம். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்து சாமிக்கு பொங்கல் வச்சுட்டு, நான் கோயிலில் போய் பொங்கல் வைக்க மாட்டேன். வீட்டில் வச்சுட்டு கோயிலில் கொண்டு போய் பிரசாதமாக கொடுத்துருவேன். ஏன்னா சொல்கிறேன் நான், இது நீங்கள் தப்பு நினச்சிக்கக்கூடாது. ஏன்னா கோயிலில் போய் தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு வருது. எனக்கு அந்த கோயிலில் பொங்கல் அந்த விறகடுப்பு வச்சு அந்த புகை கண்ணில் படுறதுனால கண் ப்ராப்ளம் ஆகுது. அதனால டாக்டர்கிட்ட கேட்டதுனால புகை பக்கம் போகாதீங்க, புகை கண்ணில் படக்கூடாது, அதனால் கண் இன்னும் பிரச்சனையாகும். எனக்கு பிறக்கும் போதே கண் பிரச்சனை இருக்குது. அதனால் நான் கோயிலில் போய் பொங்கல் வைக்க முடியல. அப்படியே கோயிலுக்கு வச்சாலும் நான் அந்த அடுப்புக்கிட்ட உட்கார மாட்டேன். ஒன்று எங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் மாமியாரோ உட்காந்துருப்பாங்க. ஸோ எங்கள் மாமியாரால் முடியாததுனால அவங்களும் என்னால் முடியல, நீ மட்டும் போயிட்டு வந்துடுமான்னு சொன்னாங்க. நான் வீட்டிலே இருக்கேன், வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறேன், நீ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லாதனால அவங்கள கூப்பிட முடியல. அவங்களுக்கும் இன்றைக்கி அதில் ஆடி வெள்ளின்றதுனால அவங்க வீட்லேயும் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் கூப்பிடலை. அதனால் என்னால் முடிஞ்சது தாயே, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையை கடவுள் பார்த்து கொடுத்துருக்காரா இல்லை ஏதாவது பாவமாக என்னன்னு தெரியல. ஆனால் கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு நம்மளால் முடிஞ்சதை நான் செய்யணும். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்துருக்க, இருந்தாலும் என்னால் முடியல. அடுப்பை வச்சு கோயிலில் வச்சு பொங்கலிட முடியல. அதனால் நான் வீட்டில் சுத்தபத்தமாக இருந்து விரதம் இருந்து உனக்கு நான் பொங்கல் வச்சு கொண்டு வந்து எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்குறேன். அதை நீ ஏற்றுக்க தாயேன்னு நான் ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்னோடய நிலைமைய நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து சொல்லலாம். என் கோயில்ல தான் போய் பொங்கல் வைக்கணும், வீட்லலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். என்னோடய நிலைமை அப்படி. அதனால நான் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டுருக்கேன். இப்போ பூஜை சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டு முடிச்சாச்சு. ஓரளவுக்கு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஏன்னா சாயந்தரம் சக்கரை பொங்கல் வச்சு படைக்கிறதுனால நான் எந்த பிரசாதமும் வைக்கல. அம்மாவுக்கு எலுமிச்சை பழம் பிழிஞ்சு சர்க்கரை போட்டு எலுமிச்சை பானகம் தான் வச்சுருந்தேன். சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு ராவு காலத்தில் 9 10 12 ராவு காலத்தில் தான் பூஜை பண்ணலான்னு பூஜை பண்ணிக்கிட்டுருக்கேன். அம்மனுக்கு துர்க்கை அம்மனுக்கு 10 12 ராவு காலத்தில் விளக்கேற்றுவோம் இல்லையா? ஸோ கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை எனக்கு. கோயிலுக்கு சாயந்தரம் தான் போகிறோம் இல்லையா? அதனால நான் இன்றைக்கி காலையில் பூஜையை முடிச்சிட்டோன்னா ஒரு நல்லபடியாக திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி பண்ணுறதுக்குள்ள டைம் ஆகிடும். ஸோ பசங்களையும் கூட்டிகிட்டு வரணும். சரின்ட்டு முடிச்சாச்சு. சாமிக்கு பூ போட்டு விளக்கும் ஏற்றிட்டேன். இப்போ சாம்பிராணி காட்டிக்கிட்டுருக்கேன். எல்லா சாமிக்கும் சாம்பிராணி பொறுமையாகவே நிதானமாகவே
ஒரு ஒரு சாமிக்கும் பார்த்து பார்த்து நான் சாம்பிராணி காட்டிகிட்டு இருந்தேன். டைம் பரவாயில்ல 10 12ன்றதுனால 12 மணிக்கு தான் தீபாராதனை காட்ட போகிறோன்றதுனால பொறுமையாகவே பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் சாமி பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. சாமி பாட்டு கேட்டுக்கிட்டே நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். நான் துர்க்கை அம்மா ஒரு சிலையை வாங்கியிருந்தேன். நான் பித்தளையில் தான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். பித்தளை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு கிடச்சது வந்து மெட்டலில் கிடச்சிது. சரி இந்த அம்மாவை திருப்பி அனுப்பக்கூடாது இல்லையா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்லம்மா, உன்னோட உருவத்தில் இருக்கிற வழிபாடு எந்த ஒரு பொருள் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து பித்தளையில் வாங்கி அதுக்கு அம்மாவுக்கு வாரம் அபிஷேகம் பண்ணணும்னு ஒரு ஆசை. பட் பித்தளையில் கிடைக்கல. வந்தது வந்து மெட்டலில் வந்துடுச்சு. அது மெட்டலில் வந்து அபிஷேகம் பண்ணலாமா? பொருள் நல்லா இருக்குமா? அப்படின்னு எனக்கு தெரியல. சப்போஸ் நம்ம ஈரத்தன்மையோடு பண்ணால் அது வேறு மாதிரி கலரில் போய் இருக்குமோன்ற ஒரு சந்தேகத்துலேயே நான் அபிஷேகம் பண்ணலை. அம்மாவுக்கு சந்தன பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி புதுசாக அம்மாவுக்குன்னு தனியாக ஒரு ஆடை வாங்கியிருந்தேன். அது அம்மாவுக்கு உடுத்தி அலங்காரம் பண்ணி அழகாக உட்கார வச்சு அவங்களுக்கு எலுமிச்சை பானங்க வச்சு தீபாராதனை காட்டி வழிபட்டாச்சு. இது எங்கள் மாமனார் ஃபோட்டோவுக்கு தீபம் ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி வச்சு பழம் வச்சு அவருக்கும் விளக்கேற்றி வச்சாச்சு. என்ன சாமி கும்பிடும் போதெல்லாம் அவருக்கும் விளக்கேற்றி பண்ணுவோம், விட்டுற மாட்டோம். ஸோ அவருக்கு விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஆரத்தி காட்டிடலாம் அப்படின்ட்டு ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆரத்தி காட்டி முடித்தாச்சு. ஆரத்தியை கண்ணில் ஊற்றிக்கிட்டு, அம்மா இன்னைய நாள் நல்லபடியாக நல்ல சந்தோஷமாக உனக்கு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். இனி வாரம் கண்டிப்பாக எந்த வெள்ளிக்கிழமையும் தவறாமல் கண்டிப்பாக உனக்கு நான் பூஜையை முடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அந்த சக்தியும் அந்த வலிமையும் அந்த எண்ணத்தையும் எனக்கு கொடுமா அப்படின்ட்டு, எந்த தடங்களும் இல்லாமல் நீ பார்த்துக்கோமான்னு சொல்லிவிட்டு நெய்வேத்தியம் தண்ணி சொல்கிறாங்க, நெய்வேத்தியம் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல அது, அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அத்தையோட தெரிஞ்சவங்க வந்து இதே தெருவில் தான் இருக்காங்க. அவங்க வந்து இதே தெருவில் சின்ன கோயில் அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அம்மன் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு முடித்த உடனே அம்மனோட அபிஷேக பால் கிடைக்கிதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கோயிலில் போய் வழிபட்டு அந்த அபிஷேக பால் கிடைக்கிறது நம்மளை வீடு தேடி அம்மனே வந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அபிஷேக பால்னு நான் அவங்க அத்தைக்கும் கொடுத்துட்டு நானும் குடித்தேன். ரொம்ப சில்லுன்னு மனசு குளிர வயிறு குளிர குடித்தேன். கொஞ்சமாக இருந்தாலும் ரொம்ப நிறைவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அம்மனே வீடு தேடி வந்துட்டாங்கன்றது இந்த சிம்பிள்லேருந்து நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓவராக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இருந்தாலும் என்னோடய மனசுக்கு இது அம்மனே வந்துட்டான்ற மாதிரி ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம பயப்பட வேண்டாம். இனி நமக்கு வாரம் தடங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு அம்மா அருள் புரிஞ்சிட்டா கண்டிப்பாக நம்ம பூஜை பண்ணுவோம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அப்படியே எல்லாருக்கும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் காட்டிகிட்டு இருந்தேன். என்னோடய துர்க்கை அம்மா இவங்க தான் நாங்கள் வாங்கினது. நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. பித்தளையில் இல்லை, மெட்டலில் தான் கிடச்சிது. இருந்தாலும் பரவாயில்லன்னு அம்மாவை நான் கண்டிப்பாக அனுப்பாமல் நானே வச்சுக்கிட்டேன். அம்மாவுக்கு புதுசாக அலங்காரம் மஞ்சள் ஆடையில் முதல் வெள்ளிக்கிழமை மஞ்சள் ஆடையில் அலங்காரம் பண்ணணுன்ட்டு மஞ்சள் ஆடையில் பண்ணியிருந்தேன். அதேமாதிரி லக்ஷ்மி அம்மாவுக்கும் புதுசாக தான் போட்டிருந்தேன்.
ஆடை உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் போட்டிருந்தேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து இன்னொரு விசேஷம் என்னென்னா, இன்றைக்கி பிரதோஷம் வேறு, சிவனுக்கு உகந்த நாள் இல்லையா? ஸோ சிவன் பாட்டும் போட்டு விட்டுட்டு சிவனுக்கும் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன். அவருக்கு பூ போட்டு விளக்கேத்தி வச்சுருந்தேன். எல்லா சாமிக்கிட்டேயும் ஒரு பழம் வச்சு சாமி கும்பிட்ருந்தேன். சாயந்தரம் தான் சக்கரை பொங்கல் செஞ்சு வழிபடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. நான் பூஜை பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை நான் சரியாக பண்ண மாட்டேனா அப்படின்னு தெரியல. அங்கே அன்னபூர்ணி தலையிலேருந்து பூ விழுந்திருந்தது, நான் கவனிக்கவே இல்லை. மறுபடியும் எடுத்து வச்சுருந்தேன்.